வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பரிமளா அண்ட் கோ படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ். இவர் இதுக்கு முன்னால கடைக்குட்டி சிங்கம், கதகளி, நம்ம வீட்டு பிள்ளை, லாஸ்ட் இயர் வந்த தலைவன் தலைவி இந்த படம்லாம் எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் இவர் எடுக்கிற எல்லா படமும் என்ஜாயபிளா தான் இருக்கும். இப்போ இவர் எடுத்திருக்கிற பரிமளா அண்ட் கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரிமளா அண்ட் கோ இந்த படத்தோட கதை ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அனந்திகா ஃபேமிலி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபன்னி ஃபேமிலி. இவங்க வீட்டில் இருக்கிற கடைசி பொண்ணு கிட்ட வர்கீஸுங்கிற ஒருத்தன் லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலிக்கே பார்க்குற இடத்துலலாம் பிரச்சனை பண்றான். ஒரு கட்டத்துல அந்த வர்கீஸுங்கிற கேரக்டர் செத்து போயிடுறான். அவனை மர்டர் பண்ணியிருக்காங்க. அவனை யாரு கொன்னா, எப்படி செத்தான், இவங்க ஃபேமிலிக்கும் இந்த மர்டருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகளோட வராரு இன்ஸ்பெக்டர். அந்த கேரக்டர் பிளே பண்ணியிருக்கிறது மிஷ்கின். அதுக்கப்புறம் என்னாச்சு, யார் மர்டர் பண்ணியிருப்பான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பரிமளா அண்ட் கோ படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அங்கங்க ஒர்க் ஆகிற காமெடிஸ், இவங்க ஃபேமிலியை பத்தி காட்டுற சீன்ஸ் அண்ட் மிஸ்கின்ஸ் வர சீன்ஸ் எல்லாமே காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் அது கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த படத்துல ரைட்டிங் மிக பெருசா அடி வாங்குது. ஒரு ஃப்ளோ இல்லாம போயிட்டு இருக்கு. அண்ட் சடனா புது புது விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள், எதுக்கு இன்டர்வல்ல இருந்து ஒரு கேரக்டரை கோஸ்ட் மாதிரி காட்டுறாங்க, எதுக்கு செகண்ட் ஹாஃப்ல சம்மந்தமே இல்லாம அந்த கேரக்டருக்கு பாட்டு வருது, அண்ட் சடனா சோசியல் மெசேஜ் எதுக்கு இருக்கு, இப்படி இஷ்டத்துக்கு என்னென்னவோ வருது. கேரக்டர் ரைட்டிங்லயும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. ஒரு சீன்ல ரொம்ப பயப்படுற ஆங்ஸைட்டியா இருக்கிற ஒரு கேரக்டர் அடுத்த சீன்லயே ரொம்ப கேஷுவலா ஃபன் பண்ணிட்டு இருக்கும். இது மாதிரி சில பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு. எல்லா பிரைமரி கேரக்டர்ஸோட ரைட்டிங்கும் ரொம்ப ஒன் டைமென்ஷனலா, அதுவும் ரொம்ப கன்வீனியன்ட்டா எழுதப்பட்டிருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ரைட்டிங்ல ஒரு கொஹரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியோட பண்ணியிருந்தா இது இன்னும் பெட்டரான படமா வந்திருக்கும். இப்போ இது ரொம்ப சுமாரான ப்ராடக்டா தான் வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, டாக்டர் படம் மாதிரி சிரிப்பு ஊசி போடுவாங்கன்னு எதிர்பார்த்து போனா கருத்தூசி போட்டு கொள்றாங்க. நன்றி, வணக்கம்.